இருக்கு, அந்தி கிறிஸ்துனுடைய வருகை சமீபமா இருக்கு, உலகத்தினுடைய முடிவு சமீபமா இருக்கு, கிறிஸ்துனுடைய வருகை சமீபமா இருக்கு. இதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையும், என்னுடைய அப்பாவுடைய அப்பா 16 புள்ள பெற்றாரு, எங்க அப்பா தான் முத புள்ள. இப்போ நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துருச்சு. இப்போ 40 வயசுல செத்தா சின்ன வயசுல செத்துட்டாருன்றாங்க, 40 வயசுல கல்யாணம் பண்ணா ரொம்ப லேட் மேரேஜ்ன்றாங்க. ரெண்டுமே 40 தான். ஆனால் செத்துட்டா சின்ன வயசில் செத்துட்டாருன்றாங்க, கல்யாணம் ஆனால் ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணுறாருன்றாங்க. ஒரு 40 50லாம் வந்துட்டாலே அங்கிள் ஆன்ட்டின்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஆனால் உள்ள நம்ம 16ல் தான் இருக்கிறோம், 16ல் தான் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. ஆனால் பார்க்குறவங்க அங்கிள் ஆன்ட்டின்னு சின்ன பிள்ளைங்க கூப்பிடும் போது, ஓ உண்மையிலேயே அங்கிள் ஆன்ட்டி தான் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அது 50யை தொட்டுருது. லைஃப்பும் ரொம்ப ஒரு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு மாடர்ன் லைஃப் ஃபாஸ்ட், துரிதமான உலக வாழ்க்கை. கையில் இடுப்பில் தூக்குன பிள்ளைய இப்போ தூக்க முடியல, இல்லை தூக்க முடியல, அந்த பிள்ளைய தூக்க முடியாது, வளர்ந்துடுச்சு. ஸோ ரொம்ப வேகமாக லைஃப் போயிட்டுருக்குது. இதுக்குள்ள நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் இல்லாமல் 100 years 200 years பேக் மிஷினரிஸ் அவ்வளோ ஹிஸ்ட்ரி மேக் பண்ணாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் இல்லாமல், ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? செய்ய வேண்டியதை செஞ்சால் கூட பரவாயில்ல, செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சில பேருக்கு என்ன செய்யணுன்னே தெரியல, பம்பரம் மாதிரி ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபேன் கரண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் சுற்றும் பார்த்தீங்களா, கரண்ட் இல்லாமல் சுற்றும் பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம். அந்த மாதிரி சில பேர் முன்னெல்லாம் நான் எப்படி ஜெபிப்பேன், முன்னெல்லாம் நான் எப்படி பைபிள் படிப்பேன்றதை சொல்லிக்கிட்டே 30 வருஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பைபிளே திறக்கிறது இல்லை, முழங்கால் போட்டு கடைசியாக எப்போ கீழே குனிஞ்சு சில்லறை பொறுக்கிறதுக்கு, கட்டில்களில் தூசி வாடுறதுக்கு, அதுவும் இப்போ ஆஸ்பிரேட்டர் வந்துருச்சு. கடைசியாக முட்டி தரையில் பட்டது எப்போ தெரியல.